ஸ்ரீ சாய் சத்சரிதத்திலிருந்து. கருணையின் இருப்பிடமாம் ஷீரடி சாய்ராம் தம் அடியவர்களிடம் பாசமும் அளவில்லா நேசமும் காட்டி அவருடைய வெறும் தரிசனத்தாலேயே இச்சம்சார வாழ்க்கையில் அவர்களுக்குள்ள பயத்தை போக்குகிறார். அவர்களின் பெருங்கேடுகளை அழிக்கிறார். அவர் முதலில் அருவமாய் இருந்தார். ஆயின் தம் அடியவர்களின் பக்தியின் பொருட்டு ஓர் உருவத்தை எடுக்க வேண்டியவரானார். ஞானிகளின் வருகையின் காரணம் அடியவர்களுக்கு விடுதலை, தன்னை அறிதல் அளிப்பதே ஆகும். அவர்களில் சிரேஷ்டரான சாயிக்கு அக்காரணம் தவிர்க்க இயலாது. அவர் தம் பாதார விந்தங்களில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களின் முன்னேற்றம் நிச்சயமானது. அவர் தம் பாதார விந்தங்களை பிராமணர்கள் நினைத்து கொண்டு புனித க்ஷேத்திரங்களினின்றும் வந்து அவர் தம் சந்நிதானத்தில் வேதங்களை ஓதுகிறார்கள், காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கிறார்கள். பலவீனங்களை கொண்டவர்களாகவும் எந்தவித ஏற்றமும் அற்ற நாம் பக்தி என்றால் என்ன என்பதை அறியோம். ஆனால் மற்ற எல்லோரும் கைவிட்ட போதிலும் சாயி நம்மை கைவிட்டுவிட மாட்டார் என்ற அளவு அறிவோம். யாரை அவர் ஆசீர்வதிக்கிறாரோ அவர்கள் எல்லையற்ற வலிமை பெற்று மெய், பொய் ஆகியவற்றை பகுத்துணரும் ஞானம் எய்துகிறார்கள். தம் அடியவர்களின் ஆசையை சாயி முழுமையாக அறிகிறார், அவைகளை நிறைவேற்றுகிறார். எனவே அவர்கள் விரும்பியதை பெற்று நன்றி உடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவரை பிரார்த்திக்கிறோம், அவர் முன் வீழ்ந்து வணங்குகிறோம். நமது குற்றங்கள் பலவற்றை பொறுத்து கொண்டு கவலைகளினின்றும் நம்மை அவர் விடுவிக்கட்டும். பெருந்துயரங்களால் அவதியுற்று கொண்டிருப்பவன் சாயியை இங்ஙனம் நினைத்து தியானிக்கிறான். அவரது அருளாலே அவன் மனம் அமைதி அடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.